ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சித்தா ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழம் முக்கணியில் ஒரு கனி இருக்கக்கூடிய அந்த பலாப்பழத்தை பற்றின பயணத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த பழத்தை பார்த்திங்கன்னா வெளியில் கரட்டு முறையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த பலாச்சுளைகள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்கிற சத்துக்களும் எக்கச்சக்கமாகவே இருக்குது. பலாப்பழத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொட்டாசியம், நார்ச்சத்து, புரோட்டீன் இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் ஒவ்வொன்றுமே நம்ம உடம்புல ஒவ்வொரு பயனும் தருதுங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த புரதச்சத்தானது நம்ம உடம்புல வாயு தொல்லை ஏற்படாமல் நம்மளுக்கு டைரெக்டாக புரதம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிலருக்கு பருப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால வாயு தொல்லை இருக்கும். இந்த வாயு தொல்லையை நீக்கி நம்மளுக்கு உடம்புல புரதச்சத்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழத்தை கிடைக்கிற போதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. உடம்புல ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பலாப்பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புலையே சோடியத்தினுடைய அளவை சீராக வச்சு அதுக்கு பதிலாக நம்மளுக்கு உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது. அது மட்டும் இல்லை, பக்கவாதம், மாரடைப்பு அப்படின்ற நோய் நம்மளுக்கு வரவே விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த பலாப்பழத்தில் இருக்குது, அதிகமாகவே இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கண் பார்வை எல்லாருக்குமே இம்பார்ட்டண்டானது. இந்த பலாப்பழத்தில் அதிகமான வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பார்வை திறன் ரொம்பவே அதிகரிக்குது. அது மட்டும் இல்லை, மாலைக்கண் நோய் ஏற்படாமல் தடுக்குது. கண்ணில் குறை ஏற்படுறதையும் தடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு நிறையவே இருக்குது. அதனால் தொடர்ந்து பலாப்பழத்தை சாப்பிடுங்க. ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க பலாப்பழத்தை தினைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதுங்க, இந்த ஆஸ்துமா பிரச்சனை சீக்கிரமாகவே குணமாகும். பெரியவங்கள்னு எடுத்துக்கிட்டீங்களாங்களே அவங்களுக்கு மலச்சிக்கலை பிரச்சனை அதிகமாகவே இருக்குங்க. பலாப்பழத்தை பீஸாக கட் பண்ணி அவங்களுக்கு தினைக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதுங்க, அவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துனால செரிமான மண்டலத்தை சீராக்கிறதோடு தேவையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த நச்சுப் பொருட்களை வெளியேற்றவும் செய்து அது மட்டும் இல்லை மலச்சிக்கல் பிரச்சனையும் நீக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாகவே கிடைக்குது. பலாசக்தியில் வைட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால இது தினைக்கு சாப்பிட்றதுனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதோட சின்ன காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி சின்ன தொற்று நோய்கள் வரவிடாமல் தடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு நிறையவே இருக்குது. பலாப்பழத்தில் அதிகமான கார்போஹைட்ரேட், கலோரி அதிகமாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் அடிக்கடி கொடுங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு உடலில் தேவையான எனர்ஜி இருக்கவே இருக்காது. அதனால் அவங்களுக்கு தினைக்கும் இந்த பலாப்பழத்தை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும், அவங்க உடம்புல தேவையான அளவு எனர்ஜி வந்துடும்.